பெண்மணிக்கு என்னன்னா சொல்ல விரும்புறீங்க? எந்த பெண்மணி? டிவிக்கு வைஷ்ணவிக்கு. வைஷ்ணவிக்கா? இல்ல இப்பயாவது முழித்து கொண்டது நல்லதுன்றேன். ஏன்னு கேள, இருப்பதையும் இழந்துட்டு போய் நிறைய பேரை நான் அவ்வளவு செலவு இப்ப நாம் தமிழர் கட்சியெல்லாம் நிறைய பேர் வெளில வந்தவங்க சொல்றாங்க, நான் அவ்வளவு செலவு பண்ணேன், இவ்வளவு செலவு பண்ணிட்டேன். ஆனாக்கா பண்ண பிற்பாடு இவர் இத்தனை வருஷம் பொறுத்து எங்களெல்லாம் மதிக்கல, எங்களெல்லாம் போடா வெளில போன்ற சொல்லாத குறையா அப்படி இது பண்ணிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப சமீபத்துல. அதனால அந்த பெண்ணு இப்பயே முழித்து கொண்டது நல்லது. அவர் ஒரு சமூக ஆர்வலரா இருக்குது. ஒரு நல்ல பாலிடிக்ஸை தேர்ந்தெடுக்கணுன்றதுதான் என்னுடைய கருத்து. 2026ல யார் தான் சிஎம்மா வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் விருப்பப்படுவது இல்ல, நினைக்கிறது இல்ல, நான் விருப்பப்படுவது திருப்பி டிஎம்கே தான் வரணும். எதனால டிஎம்கே? ஏன்னா அவங்க மேல நிறைய விமர்சனம் இருக்கு. எவ்வளவு விமர்சனம்? அதை தாண்டி மறுபடியும் அவங்கள ஜெயிக்க வைப்பான்னு நினைக்கிறீங்களா? அவங்க தான் இல்ல ஜெயிக்க வைப்பாங்கன்னு நினைக்கல, ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா இந்த டிஎம்கேவுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா யார் இருக்கிறது? நான் நினைக்கிறேன் அவங்க யாருமே இல்ல. அந்த இடம் அப்படியே காலியா தான் இருக்குது. டிவிக்கு ரெண்டா செகண்ட் இடம் வந்துக்குதுன்னு பார்த்தனா எல்லாருமே சொல்றாங்களே. தேர்தல் முடிட்டோம் அப்புறம் அதை பத்தி பேசலாம். இந்த தேர்தலே இப்படி இன்னும் எங்க நின்னாரு? ஒரு இடைத்தேர்தலில் நிக்க வேண்டியதானே, வந்து ஈரோட்ல நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டியது தானே. டிஎம்கே காப்பினட்டா நாங்க இருக்கிறோன்ட்டு வரலையா? அங்க கூட யாரு நின்னது? நாம் தமிழர் கட்சி நின்னாரு. எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 11,000 24,000 ஓட்டு வாங்கினாரு. 24,000 ஓட்டு அதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவருக்கு 12,000 ஓட்டு அங்க ஏற்கனவே இருந்தது. இப்ப போட்ட 12,000 ஓட்டுகள் நேரடியா சொல்லணும்னா பிஜேபி ஓட்டு. அவ்வளவுதான். 24,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் கூட வாங்கல. இவரும் வந்து நிக்க வேண்டியது தானே. இவருக்கு ஒரு 10,000 ஓட்டு கிடைச்சிருக்கோம்ல. ஏன் சிஎம் வர மாட்டாரா விஜய் அவர்கள்? அப்படியா? ஏன் எங்க போனாலும் எவ்வளவு கூட்டம் வருது? அடாடா, நீங்க வேற. உள்ள மணி போனா கூட்டம் வரும். சினிமா நடிகன் அவன் போனாலும் தான் கூட்டம் வருது. அவன் பேசுறேன். ஓட்டா மாறாதுங்களா? இல்ல, மாறுறது கஷ்டம். சீமானை விட கூட்டம் கூட்டினவரா? சீமானை போல பேச முடியுமா? ஒரு திறமை இருக்குதா? சீமா எவ்வளவு பெரிய படிச்சு இருக்காரு. ஆனாக்கா என்னன்னாக்கா விலை போனவர் என்ன சீமா. தந்தை பெரியாரை பத்தி அவர் அதிகமா ரொம்ப பேசினாரு. அதுவே இந்த மக்கள் வாரி தூக்கி போட்டாங்க. அது இல்லாம அங்க இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா சீமா இப்படி ஆக்ரோஷமா பேசுறதுல பெரிய வல்லவர். அவர் ஒரு டைரக்டர், நல்ல கதை சொல்லி, அதுல எந்த சந்தேகம்லாம் இல்ல. அவர் கதை சொல்ல போனா அருமையா சொல்லுவாரு. பேச்சாளி எதிரில் இருக்கிறவங்கள மயக்குவதுல வல்லவர். அதுல எல்லாம் எந்த சந்தேகம். ஆனா டிவிக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? நீங்க எங்க வேணாலும் பயணிக்கலாம். ஒரு விஜய் என்றவர் நபர் என்பவர் ஒரு சினிமா ஆக்டர், அவ்வளவுதான். மற்றபடி இந்த சமூகத்தின் மீது எந்த அக்கறையோ எதுவோ கொண்டவராக நான் கருதல. அவர் இன்னும் வருங்காலத்துல தன்னை அப்படி தகவமைத்துக் கொண்டால் இந்த தேர்தல் இல்ல, அடுத்த தேர்தலை பத்தி அவர் யோசிக்கலாம். அதாவது விஜய் கட்சியில இப்ப நீங்க விஜய் தொண்டன் வைங்களேன், தொண்டன்னா போயிடல ரசிகன். ஆல்ரெடி இருந்தவங்க ரசிகனா இருந்தவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு அரசியல் பத்தி அறிவு இருக்க யாருக்கும் கொடுக்கல, நாலேஜ் இருக்கவும் கொடுக்கல. எல்லாமே புது அரசியல் அறிவு இல்லாதவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் அற்றவர்களுக்கு தான் பதவி தர முடியும். அவங்களை வச்சு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிப்பதே பத்தி பேசவே தேவையில்லன்றேன். அந்த அளவுக்கு கூட வரமாட்டான்றீங்களா? நிச்சயமாக. என்ன நினைச்சு இங்க பெரிய ஜாம்பவான்களா வந்து போயிட்டாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்ல கூடாது. இந்த சிவாஜியை விட பெரிய ஆளு உண்டா? இந்த தமிழகத்தினுடைய சினிமா வரலாற்றுல, இந்திய வரலாற்றிலே சினிமா வரலாறு சிவாஜியை விடவா அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னாரு. அப்படியே போயிட்டாரு. பாக்கியராஜை விடவா? நிறைய பேர் அப்படியே லைனா சொல்லிக்கிட்டே வரலாம். வந்து கடைசியா போனவர் நம்ம விஜயகாந்த். அவரும் இந்த தேர்தலோட கதை முடிஞ்சிடும். சரி.